ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இருக்கும். நம்மளுடைய ட்ரீம் ஹோம் இது கிடையாது, சின்ன வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து சிட்டி பார்டர்ல வாங்கியிருக்கோம் நம்ம மாம்பாக்கம் ஏரியால. ஸோ அங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் கட்டிட்டு இருக்கோம். திண்ணையோட அவுட்டர் ஏரியாவோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 40x40 இது வீடு மட்டும் பாத்தீங்கன்னா 30x30 கட்டிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 30x16 16x30 ஹால் கம் கிச்சன் அப்படியே சேர்ந்த மாதிரி. பெரிய ஐலண்ட் கிச்சன் அந்த கிச்சன் இந்த கிச்சன் எல்லாம் இருக்காது. பிகாஸ் இது வந்து ஷூட்டிங்காக கட்டல, நாங்க பர்சனலா வந்து அடிக்கடி தங்கிட்டு இங்க கார்டன் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது ஹால் பாத்தீங்களா, அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா இருக்கும். வேணும்னா இங்க வாஷிங் மிஷின் மத்த ஏதாவது போட்டுக்கணும்னா தம் பண்ணி மறைக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ரூம். இந்த பவுடர் ரூம்னா காமன் பாத்ரூம் இருக்கும்ல, டாய்லெட் இருக்கும்ல அது. இது வந்து பெட்ரூம். அப்படியே இப்படி பெட்ரூம்குள்ள இப்படி வந்தீங்கன்னா இது வந்து அட்டாச்டு பாத்ரூம், இது வந்து பெட்ரூம். உள்ள அப்படியே வந்தா இது பெட்ரூம். அவ்வளவுதான். இந்த குட்டி வீடு தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே லாங் வீடியோல நான் கொடுத்துட்டு இருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ஃபியூச்சர்ல எல்லாம் இந்த இடத்துல வாங்க முடியாது இவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட். நிலத்தை வாங்கிட்டதுனால வீடு கட்ட பட்ஜெட் கம்மியா இருந்துச்சு. சரி ஒரு குட்டி வீடா கட்டிக்கலாம், நாளை பின்ன ஏதாவதுன்னா இந்த வீட்டுல வந்து நமக்குன்னு ஒரு வீடு இருக்கடா சாமி அப்படின்னு தோணுமேன்றதுனால கையில இருக்க காசு வச்சு இவ்வளவுதான் கட்ட முடிஞ்சது, குட்டியா கட்டிருக்கோம். நம்மளுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும் போதே பார்டர்ல எல்லாம் அப்படியே உங்களுக்கு மலைகள்லாம் தெரியும். ஏன்னா நம்மளுடைய மாம்பாக்கம் பின்கோடு வந்து சென்னை தான், ஆனா டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். செங்கல்பட்டுனாலே மலைகளுடைய அரசியாஜி, மலைகளின் மாவட்டம்ன்றதுனால சுத்தி சுத்தி தர்மா பீமா அர்ஜுனா நக்லா சஹதேவா எவ்வளவு மயிலும் கத்துது. எல்லாம் இடி இடிச்சுன்னு எப்படி கத்துது வேற எல்லா மயிலும். இது போட்டிருக்காங்க, மைக் போட்டிருக்காங்க, மயிலோட சவுண்ட் கேக்குது, நமக்கு பயங்கரமா கேக்குது. ஆமா பயப்படுதுங்க பாவம். ஸோ மாகம்பாக்கம் ரோட்ல இருந்து இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் அப்படி உள்ள வாங்கினதுனால இங்க இருந்து மலைகள் இன்னும் நல்லா தெரியுது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் இன்னும் எழும்பாதனால இங்க ரெசிடென்சியல் மாதிரி தனித்தனி வீடுகள் தான் வர வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் வந்து இந்த சைடு வருமானு எனக்கு தெரியல. அதனால நம்ம மொட்டை மாடி எல்லாம் கட்டணும், 2 ஃப்ளோர் எல்லாம் கட்டணும். மாடியில இருந்து பார்த்தா எப்பவுமே சுத்தி மலைகள் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபியூச்சர்ல நீங்க பார்க்கலாம். லாங் வீடியோஸ் பாருங்க. கண்டினியூஸா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.